வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நாம் இப்போ நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நான் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக ஜென்யூனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரோடு தான் உங்களுக்கு சர்வீசஸ் கொடுக்குறோம். ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்கள் மேரேஜ் மேட்சிங், உங்கள் பர்சனல் ப்ரிடிக்ஷன், ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கரியர் பற்றி நிறைய சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்கோம். இது எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. டீமாக ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இப்போ நம்ம நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பம் ராசி. கும்பம் இனிமேல் இல்லை துன்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன, இந்த டோட்டல் ட்ரான்சிஷன் வந்து ஓரளவுக்கு இந்த நவம்பர் 2025 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்திருக்கு. நான் வந்து முதல்ல ஹைலைட் பண்ணுற சில விஷயத்த. சனி வந்து இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைவார். ஸோ கும்பம் தான் சனியுடைய ஒரு ராசி. சனி வக்ர நிவர்த்தி அடையாத சொன்னால் அவர் ஒரு நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு வராருன்னு சொன்னோம்னா உங்களை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் வச்சுப்பார். ஸோ பதட்டம் இல்லாமல் முதல்ல நீங்கள் இருந்தீங்கன்னா மைண்டு காமாக இருக்கும், ஒரு டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கும். ஒரு ஜாப் பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, ஃபேமிலி பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, குழந்தைங்களை பற்றி இருக்குது, பேரண்ட்ஸ் பற்றி இருக்குது, ட்ராவல் பண்ணலாமா வேணாமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பதட்டமான மனநிலையை முதல்ல காமாக கொண்டு வந்துடும். அது முதல் நல்ல விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிளில் பொசிஷனில் எடுப்பார். எப்படி எடுப்பார்னு நான் சொல்கிறேன். துலாமில் வந்து சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணத்துக்கு வருவார். மூலத்திரிகோணம்னா கிட்டத்தட்ட 85% 90% ஸ்ட்ரென்த் அவருக்கு. அப்போ அப்படி ஒரு பலமான ஒரு சுக்கிரனாக வருவார். அப்படி வரும்போது அது கும்பத்துக்கு எத்தனாவது வீடாக தொடர்புடையதுன்னு பார்த்தா 9th ஹவுஸில் வந்துடும். ஸோ 9ல் குருனா இது 9ல் சுக்கிரன் வச்சுங்க. இப்போ கும்பம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி முதல்ல உங்களை நார்மல் மோடு கொண்டு வர்றார். ஸோ உங்கள் மூடு சேஞ்ச் ஆகுது, ஒரு பாசிட்டிவிட்டி வருது. சுக்கிரன் 9th ஹவுஸில் அந்த லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஃபேவர் அப்படின்னு சொல்ல இடத்துல சுக்கிரன் வரதுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி ஒருத்தரை போய் பார்த்து, ஒருத்தரை மீட் பண்ணி, ஒருத்தரை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணி, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ ஏதோ ஒன்று கடுமையாக முயற்சி பண்ணீங்க. ஆனால் பலன் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுக்காம போராடி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, இதுதான் ஃபார்ச்சூன் டைம். நம்ம வந்து ஒரு முயற்சியே செய்யலை, ஆல்ரெடி நிறைய எஃபர்ட்டை போட்டு ஓஞ்சி டயர்டாகிட்டோம். இப்போ தானாக யாரோ வந்து கதவு தட்டுறாங்க, நீ அப்போ பண்ணலை, நான் இப்போ பலன் தரேன், நீ அப்போ என்னை வந்து அப்ரோச் பண்ண, நான் இப்போ வந்து உன்னை தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ச்சூன் டைம் அப்படிங்கிறது இந்த நேரம் வருது. அது சுக்கிரன் மட்டுமே தரும். ஒளி, இது வந்து ஒரு லைட் பிளானட். அதாவது வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வழி காட்டுறவங்க தான் ஒளி ஏற்றுறவங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாதையை தெரியாதவங்களுக்கு காட்டும்போது அது ஒரு வழி, அதுதான் வாழ்க்கையில் ஏற்றப்படக்கூடிய ஒளி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேண்டில் இருக்குது, நம்ம வந்து கடவுள் ஏதோ ஒரு சக்தியில் நமக்கு ஒரு நெருப்பு கொடுத்துருக்காரு, அது ஒரு ஒளியாக எரியுது, நமக்கு வழி தெரியுது. நாம் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு வழி தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த முறை யாரோ வராங்க, someone will come and show the path. அந்த வழி தெரிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு குழம்பிய மனதோட, ஒரு குழம்பிய நிலையில், ஒரு குழப்பமான மனநிலையில், ஒரு மாதிரி தயக்கத்தோட, ஒரு மாதிரி ஒரு வருத்தத்தோட பெயின்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் இந்த சுக்கிரன் மட்டுமே அவ்வளோ பெரிய பலத்தை காட்டுவார். வலிமையான கிரகம். அடுத்த மேட்டருக்கு வந்துருக்கு. புதன் இந்த பக்கம் செவ்வாய் கன்ஜெக்ஷன். உங்களுக்கு நல்லா தெரியும், கும்பத்துக்கு வந்து செவ்வாய் தான் லார்ட் ஆஃப் 10, புதன் வந்து லார்ட் ஆஃப் 5 and 10 காம்பினேஷன். 5 and 10 காம்பினேஷன் 5-10. இப்போ 5-10 எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5ங்கிறது வந்து ட்ரியாங்கிளில் வந்துடும், 10ங்கிறது ஸ்கொயரில் வந்துடும். இந்த 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 ட்ரியாங்கிள் அண்ட் ஸ்கொயர் காம்பினேஷன் வந்து இந்த 5 and 10 வந்து சூப்பர் காம்பினேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பவுமே சொல்லுவோம், இந்த ட்ரியாங்கிளில் வந்து சுபகிரகங்களும் ஸ்கொயரில் வந்து ஒரு அசுபகிரகமாக காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு காம்பினேஷன் இந்த கும்பத்துக்கு இந்த முறை வருது. செவ்வாய் வந்து உங்களுக்கு 10 கூடியனாகவும், புதன் வந்து உங்களுக்கு 5 கூடியனாகவும், திரிகோணாதிபதியாக சுபராகவும், கேந்திராதிபதியாக செவ்வாய் அசுபராகவும் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி 10ல் வராங்க.
இதுதான் ராஜயோகம். ஸோ ராஜயோகம் அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவேஷன் வருதா? இப்போ இன்னொரு காம்பினேஷன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ உங்களுக்கு யோகக்காரகன்னு சொன்னால் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று புதன், 2 பேர் தான் மெயின் யோகக்காரன் கும்பத்துக்கு. அப்படிப்பட்ட யோகக்காரனில் இந்த சுக்கிரன் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஸ்கொயரில் குரு வருவார். இந்த புதன் எங்கே இருக்கோ அதுலேருந்து ட்ரியாங்கிளில் குரு வருவார். இதுதான் இன்னொரு ஒரு யோகம். இப்போ பாருங்க உங்கள் சார்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, இந்த செவ்வாய் மேலேயும் புதன் மேலேயும் 10ல் இருக்கக்கூடிய இடத்துல குருவுடைய பார்வை விழுந்துடும். இந்த சுக்கிரனுக்கு ஸ்கொயரில் வந்து குரு வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த யோகத்தோடு இந்த கும்பம் இந்த நவம்பர் 2025 ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நான் சொன்னது கரெக்டாக வருமா? உங்கள் வீட்டு கதவை, உங்கள் வாழ்க்கையின் கதவை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள வழியை ஒருத்தர் காட்ட போகிறார். ஆண், பெண், வயது என்னெல்லாம் தெரியாது. ஆனால் லைஃப்பில் ஒரு வழி ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு வருது. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து காத்திருக்கலாம், வெயிட் பண்ணலாம். நவம்பர் மாதம் அந்த ஒரு டிரான்சிஷன் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்கள் ஹாரோஸ்கோப்பும் பர்த் சார்ட்டும் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு வழியை தெரியும். ஹோப்ஃபுல்லி நல்லா நடக்கும் நான் நம்புகிறேன். நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணிங்க. திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கும்பம் ஒரு மாதிரி நெருக்கடியான டைம் தான். ராகுக்கு இது 1 and 7 இருக்குது. இருந்தாலுமே எல்லா பிளானட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், மேரேஜாக பண்ணலாம். லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, யாருமே ஒத்துக்கல, நெருக்கடியான நேரம், கும்பராசி 7 சனி படுத்தி எடுக்குது, ரொம்ப போராடுறோம். பட் ஆனால் கல்யாணம் பண்ண ஏஜ் போயிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சான்ஸ் எடுக்கலாம். இந்த குருவுடைய பார்வை 2nd ஹவுஸில் ஃபேமிலி, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9th ஹவுஸில் பொசிஷனில் இருக்குது. ஸோ கல்யாணத்தை பண்ணலாம், கௌரவமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மேரேஜ் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, மாணவர்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக நவம்பர் 2025 நினச்ச விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் மந்தமாக, ஸ்லோவாக, ஒரு டெடிக்கேஷனே இல்லாமல், ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல், ஒரு ஃபோக்கஸே இல்லாமல், ஒரு மாதிரி டல்லாக இருந்ததுன்னா இப்போ வந்து சார்ஜ் ஆகும், எனர்ஜி வரும். எனக்கு வந்து எப்படியாவது ஜெயிச்சாகணும், வழியே இல்லை, ஸோ நோதர் கோ, நான் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லை, ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து செய்ய வைக்கும். அந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கு பலன் கொடுக்கும். இல்லத்தரசி பெண்கள், ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கும்பம் இன்னும் கூட கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. பட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங். இது நடந்துருமா, இது இப்போ கிடைச்சிருமா, இது இப்போ முடிஞ்சிருமா, இது இப்போ த்ரூ ஆகிடுமா, இது ஓகே ஆகிடுமா, இது எனக்கு ஒத்துப்பாங்களா, இது கொடுத்துருவாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா, இந்த கார் வாங்க முடியுமா, இந்த வீடு வாங்க முடியுமா, இந்த ஜுவல் வாங்க முடியுமா, ஃபேமிலி இப்படி சரியாயிடுமா, ஃபேமிலியோட நீட்ஸ் இப்படி பூர்த்தி ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து இந்த நவம்பரில் உங்களுக்கு வந்து ஆஹா, எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கே, பூர்த்தி ஆகிடுச்சே, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இது. அதுவும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நான் பார்க்குறேன். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஹெல்த்து, ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள், நம்ம சும்மா இருந்தால் கூட நம்ம உடம்பு சும்மா இருக்காது போலியன்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் ஸ்டில் ஒன்று தான் சொல்வேன், 7 சனி முடியல. அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை வந்து எச்சரிக்கையாக, கவனமாக, ஒரு பாதுகாப்பாக உங்கள் உணவு பழக்க முறை, உங்கள் உடற்பயிற்சி பழக்க முறை, நீங்கள் பயணம் பண்ணும்போது ஒரு அமைதியான சூழ்நிலையில் பாதுகாப்பான ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க, பாதுகாப்பாக சீட் பெல்ட் போடுறீங்க, கார், டூ வீலர், ரோட்டில் நீங்கள் நடந்தாலும் சரி, சைக்கிளிங் பண்ணாலும் சரி, ஒரு பாதுகாப்பு எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கும்பம் 2025 நவம்பரில் பெரிய லெவலில் நோய்கள் இல்லை. ஆனாலும் 7 சனி ஏதாவது ஒன்று சின்னதாக படுத்தும், ஒரு நாளாவது கொஞ்சம் டயர்ட் ஆக்கிடும். அதனால் அதை பற்றி கவலை இல்லை, ஒரு நாள் 2 நாள் ஓகே, எல்லாருக்கும் நார்மல் நடக்க தான், மேனேஜபிள், அந்த மாதிரி இருக்குது. ஓவரால் கும்பம் நவம்பர் மாதம் வெயிட் ஃபார் த மந்த். நான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று உங்களை தேடி கதவை தட்டப்போது, தயாராக இருங்க, அந்த நல்ல விஷயத்துக்காக காத்திருங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு கருத்து, அதாவது ஜென்ரல் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி நான் எவ்ரி மந்த்தும் அந்த ராசிக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ரொம்ப வருஷமாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து செய்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசனாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக வந்து லாஸ்ட்டு 90 டேஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் கம்பைன் பண்ணிக்கங்க. உங்கள் ராசி, லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, புக்தி, இதை தெளிவாக நீங்கள் ரீடிங் எப்போவுமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, சுகர் என்ன, பிபி என்ன,
உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் தான் அதோடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜின்றது. உங்கள் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் மாறவே மாறாது, உங்கள் ராசி மாற போகிறதில்ல, உங்கள் லக்னம் மாற போகிறதில்ல, தசாபுக்தி மட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்றது ஒரு அப்சர்வேஷன் பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நான் கொடுத்த இந்த வீடியோவோட நீங்கள் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப், முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கணும். எல்லாருக்கும் முதல்ல அவங்க யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும்ல, அதான் சார்ட்டு. ஹாரோஸ்கோப் சார்ட்டுங்கிறதுன்னா உங்களுடைய அந்த கர்மாவுடைய ஒரு அடையாளம். இப்போ நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆஃபீஸ் ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். நமக்கு வந்து நார்மலாக நம்ம எந்த நாட்டை சேர்ந்துருக்கோமோ அதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஹாரோஸ்கோப்ன்றது உங்களுடைய பிறப்பு, அந்த பிறப்புலேருந்து வரக்கூடிய விதி, அதுலேருந்து வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் என்னென்ன உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த தசா புக்தியில் மாறப்போகுது, டிரான்சிஷன் எப்படி மாறுது, அந்த ராசிக்கு எப்படி அதை எமோஷனாக எடுத்துக்க போகிறோம், அந்த லக்னத்துக்கு அது விதிப்படி என்ன வேலை செய்ய போகுது, இந்த டோட்டல் காம்பினேஷன் தான் ஹாரோஸ்கோப். அந்த ஹாரோஸ்கோப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றக்காக நான் சொல்கிறேன். அதை வந்து இப்போ எல்லோரும் முன்னாடிலாம் புக்கு நோட் எல்லாம் எழுதினோம், இப்போ எல்லாமே சாஃப்ட் காப்பி, அப்படியே மொபைலில் ஒரு பிடிஎஃபாக இருக்கும். எடுத்திங்கன்னா ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும், ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன யோகா இருக்குன்னு அப்பப்போ பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஹாரோஸ்கோப் சார்ட் அப்படி பார்க்க நிறைய விஷயங்கள் புரியும். நான் நிறைய ஆஸ்ட்ரோலையும் அதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அது ரிலேட்டாக அந்த வீடியோவை செக் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, என்ன லக்கு உங்களுக்கு. ரெமெடிஸ் நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ரெமெடி இருக்கா இல்லையா? ஒரு ரெமெடிங்கிறது பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பாக பலிக்கும். பலிக்காமல் எதுவுமே போகாது. உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, ஒரு மாற்று மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது யார் சரியான முறையில் கையில் எடுத்து அந்த முறையை கையாண்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது பலிக்கும். எல்லாருக்கும் அது பலிக்குமானா அவங்கவுங்க செய்யறதை பொறுத்து. சரி, இந்த ரெமெடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யந்திர மந்திர தந்திர, யந்திர மந்திர தந்திர, அதுக்கப்புறம் ஹௌஷத அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரத்தின அப்படின்னு ஒன்று இருக்குது, யக்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 6 விதமான பரிகாரங்கள் இருக்குது. இந்த 6 விதமான பரிகாரம் எல்லாரும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஈடுபாடு வேணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை. பட் எளிமையாக பண்ணுறது சிலது இருக்குது. இப்போ கடவுளை வணங்குறது, ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது எளிமையான பரிகாரம். அது அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்புக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுதியை கரெக்டாக செக் பண்ணி, அந்த கரண்ட்டு டிரான்சிஷனை கரெக்டாக செக் பண்ணி, ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலை தேர்வு செஞ்சு தொடர்ந்து அந்த வணங்குதல், அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். மன அமைதி முதல்ல வரும், பாசிட்டிவ் திங்கிங் வரும், அந்த கர்மாவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வரும், அதுக்கு ஒரு ஐடியாவும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயமும் நடக்கும். இதுதான் ஒரு பர்டிகுலர் தசையில் நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலை குறைக்கிறதுக்கு ஒரு வழி. இது ஒரு பரிகாரம், அந்த பிரார்த்தனைன்னு சொல்கிறோம், தந்த்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது ரத்தினா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தினம்னா ஜெம்ஸ்டோன். நம்ம வந்து ஒரு வேண்டுதல் செய்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் போய் இருக்கோம், தியானம் பண்ணுறோம், ஏதோ ஜபம் பண்ணுறோம், இல்லை வேண்டுதல் செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு முறையில் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம உடலில், நம்ம கையில், நம்மளோட உடலில் நம்ம அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது அதோட சக்தியை நம்ம எடுத்துப்போம். ஏன் கை விரல்களில் ரத்தினங்கள் அணிகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து ஆண்களுக்கு இந்த கை விரல்களில் வந்து ரத்தினங்கள் வலது இடது அணியும் பொழுது அதிகமான அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும், கை பாதங்களில் இருக்கும். அதனால் அதை அணியும் பொழுது அந்த எனர்ஜி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெண்டன்ட்டு, கழுத்தை ஒட்டி பெண்டன்ட், ஆனால் அது வெளியே தெரியணும். அப்போ அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ரத்தினா. மீதி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மந்த்ரா இருக்குது, அது கரெக்டாக தெரிஞ்சு உச்சரித்து ஜபிக்கணும். அப்போது யந்திரம்னா யந்திரம் மாதிரி இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி. அது நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை அதை செய்ய வச்சிட்டிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் கால் யந்திரம். இப்போ நம்ம வந்து ஒரு வால் கிளாக் இருக்குது, ஒரு பேட்ரி போட்டு அதை கீ பண்ணுறோம், அது பாட்டில் ஓடிட்டுருக்கு. எப்போ பேட்ரி டவுன் ஆகுதோ மறுபடியும் பேட்ரி மாற்றுறோம், அதான் யந்திரம். இப்போ பிரமிடில் அந்த மாதிரி நிறைய யந்திரங்கள் வருது. அது நம்ம சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களோட நம்பிக்கையை பொறுத்து. அதுக்கு அடுத்தது தான் நம்ம சொல்கிறோம் ஔஷதா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் யக்னானா வந்து நம்ம வந்து வேள்வி மாதிரி ஒரு யாகம்னு சொல்லுவாங்க. யக்னான்றது யாகம். இப்போ வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம், லக்ஷ்மி ஹோமம் பண்ணுவோம், சரஸ்வதி ஹோமம் பண்ணுவோம். ஹோமங்கள் நெருப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு அந்த விருப்பமான பொருட்களை போட்டு நமக்கு தேவையான தெய்வங்களை வந்து அது நம்ம வந்து என்ன சொல்கிறது வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய பூஜை முறை, அதுதான் வந்து யக்னா. இப்படி நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது. நமக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுமோ அந்த ப்ராக்டிஸில் பண்ணிங்கன்னா
டெஃபினட்டாக இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ரெமெடியே சொல்ல மாட்டீங்க, ரெமெடியே இல்லையான்னு கேட்டால் ஜென்ரலாக சொல்ல முடியாது. இப்படி என்னென்ன டைப் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது பொருந்துதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது. முறையாக செஞ்சீங்கன்னா பலன் வரும். வாழ்த்துக்கள்.